புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஒரே அரசியல் வாரிசு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் உங்கள் மத்தியிலே கழகத்துடைய பொதுச் செயலாளர் 2026 உங்களுடைய நல்லாதரவோடு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவார்கள். கோல்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவர் தலைவர்களை வணங்கி இந்த கலசப்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற அனைத்து கிராமம் நகரம் எல்லா பகுதியில் இருந்து மக்கள் இந்த பகுதியிலே கடல் போல் காட்சி அளிக்கின்றவர்களுக்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் கழக வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்பதற்கு இதுவே சாட்சி. உங்களுடைய ஆரவார மகிழ்ச்சி வெற்றிக்கு சாட்சி. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், கழக விவசாய பிரிவு செயலாளர் சோதரர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தம்பி கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு துரை செந்தில் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு வி பன்னீர்செல்வம் அவர்களே, மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் தூசி மோகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு முக்கூர் சுப்பிரமணியம் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி எஸ் ஜெயசுதா அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு வருகூர் அருணாச்சலம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக தலைமைச் செயலக உறுப்பினர் மாவட்ட மகளிர் செயலாளர் சகோதரி முன்னாள் எம்எல்ஏ திருமதி எம் நளினி மனோகரன் அவர்களே, மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு என் நாராயணன், திரு எம் எஸ் நயனாக்கன் அவர்களே, கலசபாக்கம் கிழக்கு ஒன்றிய கிளை திரு கே சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மேற்கு ஒன்றிய திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு வி பழனிராஜ் அவர்களே, திரு ஏ ரமேஷ் அவர்களே, திரு என் வெள்ளையன் அவர்களே, திரு பி எஸ் ராதா பேரூர் கழக செயலாளர் அவர்களே, திரு ஜி சி வேல் அவர்களே, திரு தரணிதரன் அவர்களே, திரு என் பர்குணஸ்குமார் அவர்களே, திரு பர்வதம் அவர்களே, திரு எல் என் துரை அவர்களே, திருமதி ஜீவாமூர்த்தி அவர்களே, திரு கே அரவிந்தன் அவர்களே, பாட்டாளி மக்கள் பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் திரு கே ரமேஷ் அவர்களே, பாரதிய ஜனதா மாநில பொதுச்செயலாளர் திருமதி பி கார்த்தியானி அவர்களே, தமாக மாவட்டத்தில் திரு தங்கமணி அவர்களே, மற்றும் ஐஜேகே கட்சி நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சி நிர்வாகிகளே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளை, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மாநில சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். திரு ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் பேசி வருவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த வலுவான கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுவோம் என்று ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த கலசப்பாக்கம் பகுதியிலே வந்து பாருங்கள், நேரலையிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் இங்கே குமிஞ்சிருக்கிறார்கள். ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதுபோல எங்களுடைய வெற்றிக்கு கலசப்பாக்கம் மக்கள் இருக்கின்ற ஆரவார மகிழ்ச்சி, மக்களுடைய வெள்ளமே சாட்சி.
ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் அதிமுகவோட கூட்டணி அமைக்க இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே பொதுமக்களோடு மக்களாக அதிமுக இணைந்து மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அளித்தவர்கள் மக்கள். அந்த மக்கள் இங்கே ஆரவாரத்தோடு எழுச்சியோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டு ஆட்சியில் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்து நல்ல ஒரு முடிவை 2026 தேர்தலில் வழங்குங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதிமுக ஆட்சி மக்கள் ஆட்சி, திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சியிலே மக்களுக்காக திட்டங்கள் தீட்டி எல்லா இல்லங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டு இன்றைக்கு கோடி கோடியாக அந்த குடும்பம் கொள்ளையடிக்கிற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் 565 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்தார்கள். இதுவரை ஒரு 10% அறிவிப்புகளோடு நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 98% அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மைதானே? அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறதா? உதாரணத்துக்கு இது கிராமம் நிறைந்த பகுதி. 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டார, நிறைவேற்றினாராமா? அப்படின்னா பொய் தானே வாக்குறுதியில சொல்லியிருக்கிறாங்க, பொய்யான வாக்குறுதி தானே. இப்படி ஏழை எளிய சாதாரண மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் அந்த மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி. அதே போல மாதந்தோறும் 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறாங்களாமா? அது ஏமாற்று வேலை தானே. அதே போல ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலா போடுறாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? நம்முடைய இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில வாங்கிய கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? நீட் தேர்வு ரத்தா இருக்குதா? நீட் தேர்வுக்கு ரகசியம் இருக்குனாங்க, ரகசியத்தை சொல்லிட்டாங்களா? அப்படின்னா எதுவுமே இல்லையில, பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலில் பொய் சொன்ன கட்சிக்கு தகுந்த பதிலடி கொடுங்க. அதோட இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்கள் சீரழிவது மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் இன்றைக்கு நடு தெருவுக்கு வருகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு பெரிய மோசடி! இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள், இளஞ்சிங்கங்கள், அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருளாத மாநிலமாக மீண்டும் அது தொடர வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கு சென்றாலும் அந்த பிரச்சனைக்கு அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளை கவனிச்சாதான் அந்த பிரச்சனை தீரும்.
அப்படி எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்து ஊழல் மலிந்து காட்சி அளிக்கின்ற ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி. இன்றைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடைகள் இருக்குண்ணா. தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு விற்கிறாங்க. அப்படி தமிழகத்தில் 1.5 கோடி பாட்டில் 10 ரூபா அதிகமா வாங்குறதுனால ஒரு நாளைக்கு மேலிடத்திற்கு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த மதுக்கடை மூலமாக மேலிடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக எல்லா பகுதியிலிருந்து செய்தி வருது. அப்படின்னா மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த மதுக்கடையில் இருந்து மட்டும் மேலிடத்திற்கு இன்றைக்கு அங்கே ஊழல் செய்து முறைகேடு செய்த பணம் சென்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதுக்கு யார் மந்திரி தெரியுமில்ல? யாரு? 10 ரூபா பாலாஜி. 10 ரூபா அவருக்கு பெயர் சூட்டியாச்சு. ஒரு அடைமொழி 10 ரூபா பாலாஜி. 10 ரூபாய் யார் ஞாபகம் வரும்? ஆக அப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் திரு ஸ்டாலின் வைத்துக் கொண்டு தனக்கு யாரெல்லாம் கப்பம் கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு சிறந்த அமைச்சராக பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கின்றார். எல்லாம் நிர்வாகம் செய்யறவர்களுக்கெல்லாம் பட்டம் கிடையாது. யார் மேலிடத்திற்கு துட்டு அதிகமாக கொடுக்கிறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர். திமுகவை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசாங்கத்திலும் நிர்வாக திறமைமிக்க அமைச்சரை பாராட்டுவாங்க. ஆனா திமுக அரசாங்கத்தில் யார் மேலிடத்திற்கு அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ அவர்களுக்கு பாராட்டு உண்டு, நல்ல இலாக்கா உண்டு. இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக இருந்து இங்க அமைச்சரா இருந்து டெப்டேஷன்லாம் பல பேர் திமுக போயிருக்காங்க. திமுகவில் இப்ப இருக்கிற அமைச்சரவையில் 8 பேர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவங்க. 8 பேர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவங்க. பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அண்ணா திமுக அங்க போய் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ஆக இவரெல்லாம் எதற்கு ஆக்குறார்கள் என்று சொன்னால், இவர்கள் சரியான முறையிலே மாமூல் வாங்கி மேலிடத்திற்கு கொடுப்பாங்க. ஆனா திமுகவில் இரவு பகல் வாராமல் உழைத்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள். அப்படி திமுக கட்சி நிலைமை அங்கே மேலிடத்தில் எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்க அதிகாரம் கிடைக்கும். அந்த அமைச்சருக்கு அங்கே அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும். ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை. யார் சிறந்த நிர்வாகம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல இலாக்கா கிடைக்கும். அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்கின்றவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சரியான முறையில் கண்காணித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதனாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு துறைகளில் தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கின்றோம். சிறந்த அரசாங்கம் என்று சான்றுகளை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு உள்ளாட்சியில் மட்டும் இந்திய அளவில் தேசிய அளவில் சிறப்பா நிர்வாக திறமைமிக்க செயல்பட்ட காரணத்தினால, திறம்பட செயல்பட்ட காரணத்தினால 140 விருதுகள் நம்முடைய உள்ளாட்சியில் மட்டும் பெற்றுக்கிறோம். 140 விருதுகள் தேசிய அளவில் பெற்றுக்கிறோம். போக்குவரத்து துறையில சிறந்த நிர்வாகத்தின் காரணமாக விருதுகளை பெற்றுக்கிறோம். மின்சாரத்துறை சரியான முறை நிர்வாகம், அதற்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கிறோம். கூட்டுறவுத்துறையில் விருது, சமூகத்துறையில் விருது, உயர்கல்வி துறை விருது, இப்படி பல துறைகளிலே மிக சிறப்பாக செயல்பட்டு விருதுகளை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் பல மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, மருத்துவ உதவியாளர்கள் இல்ல, பொதுமக்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 15 லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஆங்காங்கே அந்த மக்களை பரிசோதனை செய்து அவள் உடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் உடனுக்குடன் தக்க சிகிச்சை அளித்து உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமம் வரை, கிராமத்திலிருந்து நகர வரை 416 நடமாடும் மருத்துவ குழுவை அமைத்து மக்களுக்கு சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக அரசாங்கம் 2011-2021 வரை 10 ஆண்டுல 254 ஆரம்ப சுகாதார நிலையம் கிராமப்புறத்தில் அமைச்சு கொடுத்தோம்.
அங்க இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கேயே நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும். 168 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதார உருவாக்கி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, 2000 அம்மா மினி கிளினிக் கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் ஏற்படுத்தி அங்க இருக்கின்ற ஏழை மக்களை அழைத்து அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் சிகிச்சை எடுத்தோம். அவர்கள் ஏதாவது அங்கே அவசர சிகிச்சை பெற வேண்டும்னா உடனே அங்க போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். உடனே அங்கே அந்த அங்க இருக்கின்ற மருத்துவமனையில் இருக்கின்ற நம்முடைய மருத்துவர்கள் அவருடைய பரிசோதித்து அவளுக்கு தக்க சிகிச்சை அளித்து அவள் குணமடைய செய்யக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினி கிளினிக். அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த ஆண்டு ஆட்சி அமைக்கும். திமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் அடுத்த ஆண்டு 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 4000. இது கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி. இதுல பெரும்பாலும் ஏழை மக்கள் அதிகமாக கிராமத்தில் வசிக்கிறார்கள். இந்த மக்களுக்கு அந்தந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா மினி கிளினிக் அதிக அளவில் கிடைக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறார். அதே போல இன்னைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி, இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் விவசாய தொழிலாளர்கள் அதிகமாக நிறைந்த பகுதி கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. அந்த மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்டோம். விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அதுபோல விவசாயிகள் நீர் மேலாண்மை மூலமாக குடி மராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் அனைத்தும் தூர்வாரப்பட்டு மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலத்தடி நீரை உயிரச் செய்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய மின் மோட்டார் 24 மணி நேரம் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதேபோல புயல் வெள்ளம் வறட்சி வருகின்ற பொழுது அந்த விவசாயிகளை காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவருடைய பயிர்கள் சேதமடைந்தால் உடனுக்குடன் சேதமடைந்த பயிர்களை அங்கே கணக்கிட்டு பாதிப்பு அடைந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதேபோல விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி, அந்த தொழிலாளிகள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி, அவர்களுக்கு பசு வீடுகள், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான திட்டங்கள். அதே போல கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் பேருக்கு சட்டப்பேரவை 110 விதிகள் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அந்த ஏழை வயதானவர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டி, இன்றைக்கு இது கிராமம் நிறைந்த பகுதி. இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 41% பேர், சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2017-18 ஆண்டு இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட் தேர்வில் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைத்தது. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். நான் மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு நம்முடைய மாணவ மாணவிகள் அரசு பள்ளி படித்தவர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக மருத்துவ கல்வியை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு மாணவி வந்து என்னிடத்தில் ஆசி வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கு சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமை தானே, சனிக்கிழமை இந்த மாவட்டத்தில் 9 பேர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வாகி கலசபாக்க சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 9 பேர் கலசபாக்க சட்டமன்றத்தில் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் 9 பேர் 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டிலே தேர்வாகி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. அவருடைய கனவெல்லாம் மருத்துவராக வேண்டும்.
ஆனால் இந்த திட்டம் வந்த காரணத்தினால தானே இந்த ஏழைகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளை வாழ வைப்பதற்காக பிறந்து மறைந்தார். இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்கு உழைத்து மறைந்தார்கள். இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். அப்படிப்பட்ட இயக்கம், அவர்கள் தோற்று வைத்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல தாலிக்கு தங்கம். அண்ணா திமுக ஆட்சியில ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது தடையில்லாமல் திருமணம் நடைபெற என்பதற்காக மாண்பு அம்மா அவர்கள் அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள். தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் திருமண உதவி திட்டம் 26,000 50,000 தமிழ்நாடு முழுவதும் 6 லட்சம் குடும்பத்திற்கு இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் கிடைக்கப்பெற செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு சவரன் இன்னைக்கு 75,000 ரூபாய், ஒரு பவுன் இன்னைக்கு 75,000 ரூபாய்க்கு. அத்தனையும் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக அரசாங்கம் உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது இந்த ரத்து செய்யப்பட்ட தாலிக்கு தங்க திருமண உதவி திட்டம் தொடரும். அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும். அந்த பணி முடிந்தவுடன் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 3 லட்சம் பேருக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் 2,80,000 பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க, ஒரு அம்மா இருசக்கர வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் வாங்க ஒவ்வொருவருக்கும் 25,000 மானியம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் 2,80,000 சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கரம் வாகனம் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் மின் கட்டண உயர்வு, கடுமையா மின் கட்டண உயர்வு 67% மின் கட்டணம் உயர்த்திருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இந்த கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி மட்டும் கலசபாக்கத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் மற்றும் சார்நிலை கருவூலம் உருவாக்கி அதற்காக கட்டிடம் கட்டி தாலுகா அலுவலகம் கொண்டு வந்திருக்கோம். தாலுகா ஜமுனா மருத்துவரை தலைமையாக கொண்டு புதிய வட்டம் அலுவலகம் கட்டிடுது. ஒரே தொகுதியில் 2 இடத்துல தாலுகா அலுவலகம் கொண்டு வந்து கட்டப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நட்சத்திர கோயில் உள்ளடங்கிய 45 கிராம பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் 12 கோடி மதிப்பில் தானியங்கு கிடங்கு அமைக்கப்பட்டது. ஏத்தூர் மோட்டூர் நட்சத்திர கோயில் பகுதியில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. வில்வராணி கிராமத்தை தலைமையாக கொண்டு மேல் மணியானூரில் மின்வாரிய துணை மின்நிலையம் அமைக்கப்பட்டது. வேறு புதிய ஆரம்ப சுகாதாரம் அமைக்கப்பட்டது. கலசபாக்கம் முதல் மேலாரணி வரை இருவழிச்சாலை அகலப்படுத்தப்பட்டது. போலூர் முதல் செங்கு வரை இருவழிச்சாலை அற்புதமாக போடப்பட்டது. கலசபாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. கலசபாக்கத்தில் புதியதாக நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது. புதிய வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் கொண்டு வரப்பட்டது. வில்வராணி மோட்டூர் நட்சத்திர கோயில் மலையோரு மலை ஏறும் பாதை, மலை சுற்றும் பாதை சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டது. ஆதமங்கலம் முதுகூர் நாயுடுமங்கலம் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டது. கலசபாக்கம் ஆரம்ப சுகாதார அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. கலசபாக்கத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர்களும் கொண்டு வரப்பட்டது. புகழ்பெற்ற பூண்டி மகான் கிராமத்தில் ரூபாய் 7 கோடி மதிப்பில் தடுப்பணை அமைக்கப்பட்டது. கடலாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுகை கொண்ட மேம்படுத்தப்பட்ட வட்டார தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. கோடங்குளம் ஒரந்தவாடி பகுதியில் தலா 2 கோடி மதிப்பில் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற தென்மகா தேவமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள பருவதமலை அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி கிரிவல பாதை தார் சாலையாக அமைக்கப்பட்டது. இன்னும் பல்வேறு திட்டங்கள் இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்பட்டுகின்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த பகுதி ஏழை விவசாய தொழிலாளர் நிறைந்த பகுதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனை இருந்தா அந்த வீட்டு மனையிலே கட்டி கொடுப்போம். வீட்டு மனை இல்லாத அந்த ஏழைகளுக்கு அரசாங்கமே
அதற்கு உண்டான வீட்டுமனை இடத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளியும் வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். தீபாவளிக்கு கொரோனா காலம் 12 மாதம் வேலை இல்லை மக்களுக்கு. அப்படிப்பட்ட காலத்தில் விலைவாசி உயர்ல, ரேஷன் கடையில் அந்த ஏழை மக்களுக்கு ஒரு வருடம் அரிசி, சர்க்கரை, எண்ணெய் விலை இல்லாம கொடுத்தோம்ல. அதுவும் இல்லாம தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் பள்ளியில் திறக்கல, ஒரு வருஷமா கல்லூரி திறக்கல. கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அவர்கள் ஓரளவு தேர்ச்சி பெற்று போனாங்க. பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டது அதிமுக ஆட்சி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.